guys, welcome back to our channel Ldsn Coder. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி நீங்களே கஸ்டமா ஒரு சிஸ்டம் ட்ரே ஐகான் உருவாக்குறது தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைஸ்ட்ரே கைஸ். இது வந்து இந்த சிஸ்டம் ட்ரே ஐகான் இது க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஐகானுக்கு வந்து அந்த லோகோ அந்த ஃபோட்டோ வேணும் தானே கைஸ். அதுக்காக இப்போ நம்ம வந்து PIL பேக்கேஜ்லேருந்து ஒரு இமேஜ்னு ஒரு மாடியூல் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ஆன் கிளிக்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வைக்கிறோம். அதாவது இதில் வந்து என்ன இதில் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஐகான் தொட்டால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அந்த ஒரு ஐட்டமை தொட்டால் என்ன அதாவது இப்போ நம்ம வந்து அந்த சிஸ்டம் ட்ரே ரூமில் அது ஒரு மெனு வரும் தானே கைஸ். அதில் எந்த ஐட்டம் தொட்டால் என்ன ஆகணும் நம்ம வந்து இங்கே கொடுத்துட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஐக்கானையும் ஐட்டமையும் தொட்டால் அப்போ வந்து நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும். நம்ம வந்து அதுக்கு வந்து கமெண்ட் கொடுத்துட்றோம். இப்போ தான் கைஸ் நம்ம வந்து நான் வந்து அந்த ஐக்கான் வந்து உருவாக்கணும். ஐக்கான் அந்த ஒரு வேரியபிள்குள்ளே வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். வேரியபிள்குள்ளே pystray.icon இந்த ஐக்கான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கான நேம் வந்து Ldsn கொடுத்துட்றோம். லோகோ இமேஜ் கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து தான் இது வந்து ஒரு மெனு உருவாக்க போகிறோம் கைஸ். அந்த இதை கிளிக் பண்ணால் அந்த ஒரு மெனு வரனால அது இப்போ வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெனு இந்த பைஸ்ட்ரேல மெனுன்னு ஒரு மாடியூல் அந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ இது வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு pystray.menu ஐட்டம் மெனுவில் இது அந்த ஒரு ஐட்டம் இதை கொடுக்க வேண்டிய இதை கிளிக் பண்ணால் வர வேண்டிய அதாவது அதோட டெக்ஸ்ட்டு அதை வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டோம் சே ஹலோன்னு. அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும், அதுதான் ஆன் கிளிக்டு அது என்ன பண்ணணும்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து அது ஃபங்க்ஷன் இதில் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எல்லா ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம் கைஸ். icon.run கொடுத்துட்டு இப்போது நம்ம ஆமாம் கைஸ் இருங்க கைஸ். நம்ம இப்போ நான் வந்து அந்த இமேஜ் அந்த லோகோ அதோட அந்த இமேஜ் நம்ம இப்போ வந்து இது இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் இந்த ப்ராஜெக்டோட ஃபைலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடணும் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து PIL.image அந்த மாடியூலுக்கு அதில் ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் ஃபைல் நேம் வந்து கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லோகோ கிளிக் பண்ணி சே ஹலோ கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் கைஸ். இப்போ நாம் வந்து இங்கே வந்து இன்னொரு மெனு ஐட்டம் கொண்டு வரோம், அதான் எக்ஸிட். அதனால் இப்போது இது ரெண்டு இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் டிஃபர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம்ல அந்த மெனு ஐட்டம் அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து சே ஹலோவாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டும் சே ஹலோ இந்த டெக்ஸ்ட்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகணும். எல்சிஃப் அதே எஸ்டிஆர் ஐட்டம் அந்த இப்போ நம்ம தொடர அந்த மெனு ஐட்டமில் இருக்கிற டெக்ஸ்ட்டும் எக்ஸிட்னு அந்த ஒரு வேர்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதாவது அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எக்ஸிட்டாக இருந்துச்சுன்னா icon.stop கொடுக்கணும் ப்ளீஸ். icon.stop. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இப்போ நம்ம வந்து இங்கே இந்த பைஸ்ட்ரே மெனு ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் கைஸ். மெனு ஐட்டம் டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸிட் கொடுத்துருவோம். எக்ஸிட்
நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஆன் கிளிக்கில் கொடுத்துடணும். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுவோம். ஆன் கிளிக் இங்கே காமா கொடுத்துடணும் கைஸ். ஓகே இப்போ ரன் பண்ணலாம் கைஸ். அவ்வளோதாங்க கைஸ். இந்த நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.